வணக்கம். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது இனிப்பு மாங்காய் பச்சடி. இது பண்ணுறதுக்கு நல்லா விளைஞ்ச பழுக்கிற ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு மாங்காய் எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒட்டு மாங்காய், கிளிமாக்கு மாங்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாங்காய் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தோல் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பெரிய பெரிய துண்டுகளாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 3 ஸ்பூன் அளவில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்தாச்சு. ரெண்டுமே சேர்ந்து பொரிஞ்சு வரும்போது ஒரு 4லேருந்து 5 கொத்து அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாமே ஃப்ரை ஆகி வரும்போது அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய் துண்டுகளை சேர்த்துக்கலாம். மாங்காயில் தோல் இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும் பர்சனலாக. உங்களுக்கு தோல் இருக்கிறது பிடிக்காது அப்படின்னா நீங்கள் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இதுவில் குழையாமல் இருக்கக்கூடிய மாங்காய் தான் பொதுவாக இந்த பச்சடிக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம ஒரு 3/4 பங்கு வேக வச்சா போதும். எண்ணெயில் லைட்டாக இதை பிரட்டி எடுத்துட்டு கூடவே எரிப்புக்கு தேவையான அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு நிமிஷம் நீங்கள் பிரட்டி விட்டுக்கோங்க. வத்தல் பொடியோட பச்சை வாசனை போகும்போது நீங்கள் இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். மாங்காய் வேகிறதுக்கு அளவு மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமான அளவு தண்ணி தேவையில்லை. நான் இன்றைக்கி ஒரு 1/2 கப் அளவில் தண்ணி சேர்த்துருக்கிறேன். அடுத்ததாக இதை மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம். ஒரு 3/4 அளவு குக்கானா போதும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நம்ம கட் பண்ணும்போது இந்த மாதிரி துண்டாக கட் பண்ணுற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இது கூட ஒரு 1/4 கப் அளவில் சர்க்கரையை உடச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் கேஸை நீங்கள் சிம்மில் வச்சுருங்க. சர்க்கரை கீழே அடிப்பிடிக்கும். ஸோ கிட்டவே நீங்கள் இருந்து ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி கிளறி சர்க்கரை ஃபுல்லாக மெல்ட் ஆகி அந்த மாங்காயில் இந்த மாதிரி கோட் ஆகிற அளவுக்கு நீங்கள் இதை பிரட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மாங்காய் சர்க்கரையில் கோட்டாகி வரும்போது நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இதில் உப்பு, அதே மாதிரி எரிப்பு, புளிப்பு, இந்த 3 சுவைகளுமே சம அளவு இருக்குமாறு பார்த்துக்கோங்க. 3 சுவையுமே ஈக்குவலாக இருக்கும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக இதில் கொஞ்சமாக இருக்கக்கூடிய இந்த தண்ணி வறண்டு இந்த மாதிரி திக்காகிற வரைக்கும் நம்ம கேஸில் வச்சுக்கலாம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 5 நாள் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.